எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. In Bethlehem, our journey long, we seek the light that leads to the hallowed manger ground. Emmanuel,
rejoice in the hallowed manger ground. Emmanuel, Emmanuel, God incarnate here to dwell. Emmanuel, Emmanuel, praise His name. நமக்காக பிறந்த ரட்சகரை இந்த வேளையில இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு ஈவாக நமக்காக அருளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே இந்த நாளிலும் அவரை உயர்த்தும்படியாக அவருக்குரிய கனத்தை செலுத்தும்படியாக அவரை தொழுகை செய்யும்படியாக இந்த நாளில் ஆராதனையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் யாவரும் இந்த வேளையிலே இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தும்படியாக அப்பா நீங்க எங்களுக்காக வந்தீங்களே இந்த வேளையில அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை முன்பாக நாங்கள் தாழ விழுந்து இயேசுவை துதிப்போமா. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசு கிறிஸ்துவின் வருகை என்றாலே அந்த இடத்துல துதி, அந்த இடத்துல மகிழ்ச்சி, அந்த இடத்துல பயத்திற்கு இடமே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வரும்பொழுது இதே போல ஒரு காலகட்டத்திலே உலகம் எங்கிலும் காரிருள் பயம் சூழ்ந்திருந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வேளையிலே முதலாவதாக அந்த இடத்துல நடந்த காரியம் என்னவென்றால் அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வீசினது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி மக்களை பீடித்தது. அதே போல அந்த நாட்களிலே நீங்க எந்த விதத்தில் எந்த விதமான காரிருளின் மத்தியில என்ன பயத்தில் இருந்தாலும் இந்த நாளிலே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரியானவிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவனை இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காகவே அவர் அனுப்பி இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் இந்த வேளையில அவருடைய வருகையை, அவருடைய முதலாம் வருகையை நாம் எல்லாரும் கொண்டாடும்படியாக கொண்டாடுவோம். நாம் கொண்டாடுவோம் இயேசுவை என்று தெரிந்த பாடலை நாம் எல்லாரும் சந்தோஷமாக நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை நாம் எல்லாரும் ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். எல்லாரும் இந்த ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு. ஓ, இனி கவலை இல்லை, இனி பயம் இல்லை. ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாரும் கொண்டாடுவோம்.
சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே, சந்தோஷமே இனி சந்தோஷமே. ஆமென். சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. ஓஹோ, சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. துக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள், துயரத்துக்கு ஏதுவான காரியங்கள் எது நடந்தாலும் இந்த நாளிலே இயேசு மகாராஜன் அவர் வருகையினாலே நம்ம வாழ்க்கையில துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. ஓ, துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நான் எஸ் லார்ட், எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடுவோமோ. அவர் வருகையை என்னத்துக்குனா நம்ம பயத்தெல்லாம் போக்கும்படியாக, நம்ம வியாதியெல்லாம் நீக்கும்படியாக, நம்ம வருத்தத்தெல்லாம் சுமக்கும்படியாக, நமக்கு ஆரோக்கியத்தை தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். வாங்க மக்களே, நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. அப்பா, இனி எங்க வாழ்க்கையில வியாதி இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. ஓ, வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆமென், ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் நாளிலே. ஹல்லேலூயா. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நைந்து எஸ் லார்ட். ஓ, மகிழ்ச்சி மாத்திரமே இந்த நாளிலே உங்கள் வீடுகளிலே தேவனுடைய மகிழ்ச்சி நிரம்பும்படியாக, தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை கவ்விக் கொள்ளும்படியாக எல்லாரும் நான் அப்பா தேவனுடைய மகிழ்ச்சி, உடைய பிறப்பின் மகிழ்ச்சி இந்த வேளையிலே பூலோகம் எங்கும் நிரப்புவதாக. எங்க மக்கள் எல்லாம் உடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும்படியாக. எஸ் ஜீசஸ். மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எல்லாம் நாய்ந்து மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓஹோ, மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓ, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ந்து இந்த வேளையில நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை நிரப்பும்படியாக, நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவருடைய வருகையில் அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையில தேவனுடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி மகிழ்ச்சியே, மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என்
எங்கெல்லாம் அழுகை இருக்குதோ, எங்கெல்லாம் அலறல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆறுதலற்ற நிலைமை இருக்கிறதோ, அந்த இடத்தெல்லாம் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தினாலே ஒரு அழுகை இருக்கக்கூடாது, எந்த ஒரு அலறல் சத்தமும் இல்லாதபடிக்கு இந்த வேளையில தேவனுடைய ஆறுதல் இறங்கும்படியாக எல்லா இடங்களிலும். Yes Lord. அழுகை இல்லை, இனி அலறல் இல்லை, ஆறுதல் என் வாழ்விலே. 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 ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். திக்ரஸ்தமா சொல்லுங்க, எல்லா இடங்களிலும் இந்த ஆண்டு எங்கெல்லாம் அழுகை இருந்ததோ, எங்கெல்லாம் அலறல் சத்தம் கேட்டீங்களோ, அந்த இடத்துலலாம் எஸ் லார்ட், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஓஹோ, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓ கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே. கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓ கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே. சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். கடைசியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆர்ப்பரித்து அவரை துதிப்போமா? எல்லாரும் ஐந்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமா? இருக்கிற இடங்களை நல்ல கரங்களை தட்டி நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலும் அவர் வந்ததின் நோக்கம் என்னவென்றால், நாம் இருக்கிற நிலைமையில் அப்படியே இருக்க அவர் வரல. நீங்க என்னென்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூலோகத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வருகையின் நோக்கம் இந்த பூலோகம் எங்கும் நிறைவேறும்படியாக இந்த நாளில் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். In Isaiah chapter 9 verse 6 we read, "For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace." And that is Christmas. Hallelujah. Christmas is the season to celebrate the birthday of a king. It is a season to celebrate the birthday of the Son who was given unto us. Come, let's all join together and celebrate the birthday of our King. Let's all join together and sing this wonderful song together and celebrate the reason behind the season. Hallelujah. Come on, church. Everyone together, join with us. This day, a Savior, the hope of the world alive for all mankind. All of earth rejoice, it's Christmas time, it's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, bonus the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, so lift up your voice and sing out His praise. It's Christmas, bonus the King, rejoice in the day. It's Christmas, make
Christmas time. It's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, so lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas. Let's all celebrate, for this is the day to celebrate our Jesus. Hallelujah. Oh, this is the time of the year to sing His praises and to make a joyful sound. Yeah. Born unto us this day a Savior, gifted from heaven to a manger. Hope of the world alive for all mankind. All of the earth rejoice. It's Christmas time. It's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, make His praise resound. It's Christmas, so lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, oh yeah. நமக்காக பிறந்தார் என்று ரட்சகரே. எல்லாரும் மகிழ்ந்து பாடுவோமா? எல்லா சிறு பிள்ளைங்களும் சேர்ந்து பரலோகத்தின் நீவாய் முன்னானாய உலகிற்கு நம்பிக்கை உண்டாகவே பூமி மகிழ்ந்திடுதே. கிறிஸ்துமஸ் நாளிதே, கிறிஸ்துமஸ் நாளிதே அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas. பூமியில் சமாதானம் யாவருக்கும். பூமி மகிழ்ந்திடுதே. கிறிஸ்துமஸ் நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas.
கிறிஸ்மஸ் என்றாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாட்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எவ்வளவுதான் காரியங்கள், இயற்கையின் சீற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தாலும், ஆனால் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை, அவர் பிறப்பின் மகிழ்ச்சியை எந்த சக்தியினாலும் தடை செய்ய முடியாது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் என்ன புயல் இருந்தாலும், whatever may be the condition, the climatic condition all around us, we choose to worship Him. As the body of Christ, we choose and we make this season to rejoice in the birth of our Savior. Hallelujah. That is the greatest privilege that God has granted to us. இந்த நாட்களிலும் தேவன் அவரை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய ஈவு என்னவென்றால், தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், உங்களில் அநேகர் உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களை நீங்கள் இந்த ஆண்டிலே இழந்திருக்க கூடும். ஆனாலும் இந்த நாட்களிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிழ்ச்சியினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இந்த நாளிலே உங்களோட இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, we pray for everyone all around the world, wherever your people, Father, have experienced a loss in the season, that your birthday, Lord, will make them to rejoice, Father, that the Lord of all comfort will comfort your people right now. அண்டவருடைய பிள்ளைகளை இந்த வேளையிலே அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா கலக்கத்தையும் நீக்கி, இந்த வேளையிலே அப்பா, நீரே எங்கள் இரட்சகர். எங்களை சுற்றிலும் இந்த சூழலிலே, இந்த புயலின் மத்தியிலே உங்களால் தானே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். Today we stand for them and we come before you, Jesus, and we lay our life before you as an offering for them. Take it, Father. Take us, Lord. Take all the glory. Jesus. Over the skies of Bethlehem appeared a story. One angel sang to lowly shepherds. 3 wise men seeking truth traveled from afar, hoping to find the child from heaven. Falling on their knees, they bowed before the humble Prince of Peace. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you due. Oh Lord, I bring an offering to you. Come on, let's bring an offering. Let's bring an offering of our worship before our King. With everything within us, Lord, we lay ourselves, Father. Lord, we come before your presence. We come before your throne, and we lay our lives, Father, as an offering, Jesus. Receive it, Lord. Receive it, Lord. Receive it, Father. Yes, Jesus. The sun cannot compare to the glory of your light. There is no shadow in your presence. No mortal man would dare to stand before your throne, before the Holy One of heaven. But it's only by your blood, and it's only through your mercy, Lord, I come.
நம்ம வாழ்க்கை ஒரு காணிக்கையாக அன்றைக்கு அந்த ஞான சாஸ்திரிகள் அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு முன்பதாக வைத்தது போல இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே நமக்குரிய யாவையும் இயேசு மகாராஜனுக்கு முன்பதாக நம் ஆராதனை இந்த வேளையிலே ஒரு காணிக்கையாக ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே எனக்கு கொடுக்க ஒன்று இல்லாம இருக்கலாம், எனக்கு அதிகமான பணம் இல்லாம இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யற நிலைமை நான் இல்லப்பா. ஆனா இந்த நாளிலே என்னை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையை ஒரு காணிக்கையாக இந்த நாட்களிலே உங்களுடைய ராஜ்யத்துக்காக என்னை படைக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் நான் இந்த ராஜாவுமக்கே ஆராதனை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே நான் கொண்டு வருகிறேன், துதி மகிமையாவும் இயேசுவுமக்கே இந்த ஆராதனை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே கொண்டு வருகிறேன், ராஜாவுமக்கே ஆராதனையை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே நான் கொண்டு வருகிறேன், துதி மகிமையாவும் இயேசுவுமக்கே இந்த ஆராதனையை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே கொண்டு வருகிறேன். Oh Lord, I bring an offering to you. Oh Lord, I bring an offering. I bring an offering. I bring an offering of worship to you. I bring an offering of worship to my King. I bring an offering of praises. ராஜாவுமக்கே ஆராதனையை கொண்டு வருகிறோம். எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இயேசுவே. எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், காணிக்கையாகவே கொண்டு வருகிறோம். Jesus, we come before you and we lay ourselves down before you, King Jesus. Accept our offering, Lord. ஆண்டவரே, எங்கள் காணிக்கையை, எங்கள் துதிகளை நீங்க ஏற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Right now, even as your people are placing their offering of worship before your throne, I pray that you will receive it right now, Jesus. Receive your offering, Lord. எங்கள் காணிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்கள் துதியின் காணிக்கை இந்த வேளையிலே எங்களுக்காக வந்த இரட்சகரே உங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைக்கிறோம், படைக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் பல விதத்திலும் சத்ரு அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் உங்கள் அழைப்புக்கு எதிரான சத்ருவை தாக்குவது, அந்த ஜெபத்தை தான் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இதை கவனித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள்.
கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அழைப்பை இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 19 ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த ஜெப அறிக்கைகளை நாம் ஏறெடுப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை, சாத்தானுடைய குழு ஊழியங்களில் இடைப்பட்டு கொண்டே இருப்பது, ஊழிய வாழ்க்கையில் தோல்விகள், குழப்பங்கள், பிரிவினைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பது, அற்புதங்கள், அதிசயங்கள் முழுமையாக ஊழியங்களில் தவிர்க்கப்பட்டு கொண்டிருப்பது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன் மீது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய ஆயுதத்தை கூர்மையாக்க விரும்புவது. ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிற எதிராளியை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் போராட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனை தடுத்து நிறுத்தலாம், தொடர்ந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், தொடர்ந்து தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லலாம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அடிக்கடி தங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொலோசியர் 4:17. கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். முதலாவது இதற்கு திறவுகோல் என்ன? கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உறங்க இளைப்பாற நேரமில்லை, விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகைத்தேடி சுற்றி திரிகிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கால் வைக்க எந்த பகுதியிலும் இடமளிக்கவில்லை என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனா என்பதை தினந்தோறும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். 2வது திறவுகோல், நெருக்கங்களை சகித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பில் பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார்,
யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரவம், நெருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. 3வது திறவுக்குள் சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறோம் என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷகர்களாக இல்லாமல் இருக்கலாம், போதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, சபை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதில் கண்டிப்பாக வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். உலக பிரகாரமான வேலையை விட நாம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் கவனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இருந்து 51ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட உவமையில் அநீதி உள்ள ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாத கவனக்குறைவான மனிதர்கள் எப்படி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 திறவுகோல்களை முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய அழைப்புக்கு எதிரான சத்துருவை நாம் தாக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், நாம் முன்னேறி செல்வோம். அறிக்கைகளை இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை சொல்லுங்கள். உங்களுக்காக சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ, உங்கள் குடும்பங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலும் முழுமையாக நிறைவேற்றுவார். தேவனே, தேவனே, உமக்கு என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த நபராக நிலை நிறுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உமக்கு என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த நபராக நிலை நிறுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உமக்கு என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த நபராக நிலை நிறுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய,
சரீர வாழ்வில் அபிஷேகம் அதிகரிக்கும்படியாக என் மீது, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது இறங்குவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய சரீர வாழ்வில் அபிஷேகம் அதிகரிக்கும்படியாக என் மீது, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது இறங்குவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய சரீர வாழ்வில் அபிஷேகம் அதிகரிக்கும்படியாக என் மீது, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது இறங்குவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிராளிகளுக்கு ஊழியம் செய்வது இல்லை. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிராளிகள் எனக்கு முன்பாக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்பாக முடங்குவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிராளிகளுக்கு ஊழியம் செய்வது இல்லை. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிராளிகள் எனக்கு முன்பாக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்பாக முடங்குவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிராளிகளுக்கு ஊழியம் செய்வது இல்லை. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிராளிகள் எனக்கு முன்பாக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்பாக முடங்குவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வனாந்திர எல்லா தரித்திர ஆவிகளையும் நான் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வனாந்திர எல்லா தரித்திர ஆவிகளையும் நான் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வனாந்திர எல்லா தரித்திர ஆவிகளையும் நான் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கைவேலையில்
சாதனையற்ற அபிஷேகத்தை நான் ரத்து செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கைவேலையில் சாதனையற்ற அபிஷேகத்தை நான் ரத்து செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கைவேலையில் சாதனையற்ற அபிஷேகத்தை நான் ரத்து செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக நாட்டப்பட்ட பலத்த அரணை நான் கீழே தள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக நாட்டப்பட்ட பலத்த அரணை நான் கீழே தள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக நாட்டப்பட்ட பலத்த அரணை நான் கீழே தள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தண்ணீரில் காட்டில் சாத்தானுடைய வங்கியில் தூக்கி எறியப்பட்ட எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் திரும்ப அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தண்ணீரில் காட்டில் சாத்தானுடைய வங்கியில் தூக்கி எறியப்பட்ட எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் திரும்ப அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தண்ணீரில் காட்டில் சாத்தானுடைய வங்கியில் தூக்கி எறியப்பட்ட எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் திரும்ப அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமான வேர்களை நான் வெட்டி எரிகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமான
எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமான வேர்களை நான் வெட்டி 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 எரிகிறேன் எரிகிறேன் எரிகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமான வேர்களை, எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமான வேர்களை நான் வெட்டி 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 எரிகிறேன் எரிகிறேன் எரிகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சாத்தானின் தேள்கள் கொடுக்கில்லாமல் தகர்க்கப்படுவதாக தகர்க்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சாத்தானின் தேள்கள் கொடுக்கில்லாமல் தகர்க்கப்படுவதாக தகர்க்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சாத்தானின் தேள்கள் கொடுக்கில்லாமல் தகர்க்கப்படுவதாக தகர்க்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் வாழ்க்கையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிசாசின் சர்ப்பங்கள் செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் வாழ்க்கையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிசாசின் சர்ப்பங்கள் செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் வாழ்க்கையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிசாசின் சர்ப்பங்கள் செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னால் முடியாதது ஒன்றுமில்லை. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவராலும் முடியாதது ஒன்றுமில்லை என என்னுடைய நாவினால் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னால் முடியாதது ஒன்றுமில்லை. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவராலும் முடியாதது ஒன்றுமில்லை என என்னுடைய நாவினால் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னால் முடியாதது ஒன்றுமில்லை. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவராலும் முடியாதது ஒன்றுமில்லை என என்னுடைய நாவினால் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிரியின் முகாம் ஒழுங்கற்று போவதாக.
ஒழுங்கற்று போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிரியின் முகாம் ஒழுங்கற்று போவதாக, ஒழுங்கற்று போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிரியின் முகாம் ஒழுங்கற்று போவதாக, ஒழுங்கற்று போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பிறரை அண்டி பிழைக்கும் ஆவிக்குரிய நிலை செயல் இழந்து போவதாக, செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பிறரை அண்டி பிழைக்கும் ஆவிக்குரிய நிலை செயல் இழந்து போவதாக, செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பிறரை அண்டி பிழைக்கும் ஆவிக்குரிய நிலை செயல் இழந்து போவதாக, செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய எல்லா ஏரோதும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருடைய எல்லா ஏரோதும் ஆவிக்குரிய அழிவை, ஆவிக்குரிய அழிவை பெறுவதாக, பெறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய எல்லா ஏரோதும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருடைய எல்லா ஏரோதும் ஆவிக்குரிய அழிவை, ஆவிக்குரிய அழிவை பெறுவதாக, பெறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய எல்லா ஏரோதும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருடைய எல்லா ஏரோதும் ஆவிக்குரிய அழிவை, ஆவிக்குரிய அழிவை பெறுவதாக, பெறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் ஏறெடுத்த இந்த ஜெப அறிக்கைகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்த, உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட அந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நீங்கள் நிலைத்திருக்க, உங்கள் குடும்பங்கள் நிலைத்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். God bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டிய இரக்கத்திற்கு சகல துதி கன மகிமை செலுத்துகிறேன். தெய்வ மனிதனும் நம் எல்லாருக்கும் பிரியமுமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கணித நன்றி எண்ணப்படுகிறேன். நேயர்களே, இன்றைய நாளில் நீங்கள் திருச்சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. எனினும் சபை ஆராதனை உங்கள் இல்லத்திற்கே வர வேண்டும், நீங்கள் இருக்கிற இடத்திற்கே வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் தம் தாசனாகிய கனத்துக்குரிய ஐயா சாதுவுக்கு கொடுத்து, அவர் அதை எங்களுக்கு கொடுத்து இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனையின் மையத்திலே எந்த திருச்சபையானாலும் சரி அறிவிப்புகள் கொடுப்பார்கள், முக்கியமான காரியங்களை சொல்லுவார்கள், காணிக்கையும் எடுப்பார்கள். அது வழக்கம், தொண்டு தொட்டு அப்படிதான் நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுதும் ஒரு காணிக்கையை நாம் நமது இயேசு ஊழியங்களுக்கு அனுப்ப போகிறோம். ஏஞ்சல் டிவி என்ற இந்த தீர்க்கதரிசி தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகிமையான தீர்க்கதரிசி. இயேசு ஊழியங்களை கர்த்தர் நம்முடைய தாசனாகிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் வசம் கொடுத்த நாள் தொடங்கி இதுவரை இந்த ஊழியமானது தழைத்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை பிழைத்திருக்கிறது. காரணம், கர்த்தர் சொன்னதை தம்முடைய தாசன் செய்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே,
கட்டட பணிகள் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இறுதி சுற்றுக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்வேனே, ஆனால் மிகையாகாது. நாமும் ஒரு இறுதி சுற்றில் இருக்கிறோம். நம்மால் ஆனதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடும் பொழுது இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிக்கு நீங்கள் கொடுக்க விரும்புகிற காணிக்கைகளை நேரடியாக இப்பொழுது ஆன்லைன் வழியாக திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து செயல்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன பிரார்த்தனை. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தமது பிள்ளைகள் கொடுக்க இருக்கிற காணிக்கையை அங்கீகரியும். 1000 10,000 திரும்பித்தாரும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதோ பாடல். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சந்தோஷமே, இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே, சந்தோஷமே, இனி சந்தோஷமே, ஆமென், சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. சந்தோஷமே, இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. ஓஹோ, சந்தோஷமே, இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா. துக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள், துயரத்துக்கு ஏதுவான காரியங்கள் எது நடந்தாலும் இந்த நாளிலே இயேசு மகாராஜன் அவர் வருகையினாலே நம்ம வாழ்க்கையில துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. ஓ, துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட். எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஹalleluya தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடுவோமோ. அவர் வருகையை என்னத்திற்குனா நம்ம பயத்தெல்லாம் போக்கும்படியாக, நம்ம வியாதியெல்லாம் நீக்கும்படியாக, நம்ம வருத்தத்தெல்லாம் சுமக்கும்படியாக, நமக்கு ஆரோக்கியத்தை தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். வாங்க மக்களே, நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. அப்பா, இனி எங்க வாழ்க்கையில வியாதி இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லுவோமா? எல்லாரும் நான் இந்த எஸ் வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. ஓ, வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. சொல்லுங்க. ஆமென். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆமென், ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் எல்லாரும் நைந்து எஸ் லார்ட் ஓ மகிழ்ச்சி மாத்திரமே இந்த நாளிலே உங்கள் வீடுகளிலே தேவனுடைய மகிழ்ச்சி நிரம்பும்படியாக தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை கவ்விக் கொள்ளும்படியாக எல்லாரும் நைந்து அப்பா தேவனுடைய மகிழ்ச்சி உடைய பிறப்பின் மகிழ்ச்சி இந்த வேளையிலே பூலோகம் எங்கும் நிரப்புவதாக எங்க மக்கள் எல்லாம் உடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும்படியாக எஸ் ஜீசஸ் மகிழ்ச்சியே ஓ மகிழ்ச்சியே மகிழ்ச்சி என் வாழ்விலே மகிழ்ச்சியே ஓ மகிழ்ச்சியே மகிழ்ச்சி என் வாழ்விலே எல்லாம் இந்த மகிழ்ச்சியே ஓ மகிழ்ச்சியே மகிழ்ச்சி என் வாழ்விலே ஓஹோ மகிழ்ச்சியே ஓ மகிழ்ச்சியே மகிழ்ச்சி என் வாழ்விலே ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எல்லாரும் மகிழ்ந்து இந்த வேளையில நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை நிரப்பும்படியாக நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவருடைய வருகையின் அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையில தேவனுடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி மகிழ்ச்சியே மகிழ்ச்சியே மகிழ்ச்சி என் வாழ்விலே எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஹalleluya oh in the name of Jesus எல்லாரும் இந்த வேளையில ஒரு அறிக்கையாக ஓ பிரகடனப்படுத்துவோமா எங்கெல்லாம் அழுகை இருக்குதோ எங்கெல்லாம் அலறல் இருக்கிறதோ எங்கெல்லாம் ஆறுதலற்ற நிலைமை இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் பார்த்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தினாலே ஒரு அழுகை இருக்கக்கூடாது எந்த ஒரு அலறல் சத்தமும் இல்லாதபடிக்கு இந்த வேளையில தேவனுடைய ஆறுதல் இறங்கும்படியாக எல்லா இடங்களிலும் எஸ் அழுகை இல்லை இனி அலறல் இல்லை ஆறுதல் என் வாழ்விலே அழுகை இல்லை இனி அலறல் இல்லை ஆறுதல் என் வாழ்விலே ஓ அழுகை இல்லை இனி அலறல் இல்லை ஆறுதல் என் வாழ்விலே அழுகை இல்லை இனி அலறல் இல்லை ஆறுதல் என் வாழ்விலே ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் திகஸ்தமா சொல்லுங்க எல்லா இடங்களிலும் இந்த ஆண்டு எங்கெல்லாம் அழுகை இருந்ததோ எங்கெல்லாம் அலறல் சத்தம் கேட்டீங்களோ அந்த இடத்துலலாம் எஸ் லார்ட் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஓஹோ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை மகிழ்ச்சி என் வாழ்விலே ஓ கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை மகிழ்ச்சி என் வாழ்விலே கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை மகிழ்ச்சி என் வாழ்விலே ஓஹோ கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை மகிழ்ச்சி என் வாழ்விலே சேர்ந்து சொல்லுவோமா அல்லேலூயா ஆமென் கடைசியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆர்ப்பரித்து அவரை துதிப்போமா எல்லாரும் நைந்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எஸ் லார்ட் எஸ் ஜீசஸ் ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அன்பர்களே,
கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பிரியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருந்தது, ஒரு 400 ஆண்டு காலங்கள், இருண்ட காலம். அது தீர்க்க தரிசனம் இல்லை, எதுவுமே மக்களுக்கு சரியாக கிடைக்காத ஒரு காலம், இருள். அந்த இருள் நிறைந்த வேளையிலே அருள் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகிற்கு வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். இது ஒரு கிறிஸ்துமஸ் கால பண்டிகை காலத்தின் நாட்கள். என் நினைவுக்கு வந்த ஒரு வசனத்தை உங்கள் முன்பு வாசிக்க விரும்புகிறேன். இதோ அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். வாசிக்க கேட்போமா? லூக் chapter 2 and verse 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அற்புதமான இந்த வார்த்தை பரமசேனையின் திரள் அன்றைக்கு வயல்வெளியில் நின்று தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, அங்கிருந்து வந்தவங்க தான் சொல்றாங்க. பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்படியானால் மனுஷர் மேல் அதுவரை பிரியம் இல்லையோ? ஆம், மனுக்குலம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஏதாகிலும் ஒரு வழியில் கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருந்தது. ஆதி மனிதனே அதை செஞ்சுட்டான். இதை செய்யாதப்பா, இதை சாப்பிடாதப்பா, அதை தான் செஞ்சார். ஏதேன் என்ற மகிழ்ச்சி தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார், நாம் அறிந்த உண்மை. இருள் மனிதனை கவ்விக்கொண்டிருந்த போது அருள் வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தேவாதி தேவன் அனுப்பினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதைதான் இந்த பரமசேனையின் திரள் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. மனுஷர் மேல் பிரியம். எந்த மனுஷர் மேல் பிரியம் உண்டாச்சோ இல்லையோ, ஏன் மேலே அவருக்கு பிரியம் வந்ததே, அதை தான் நான் எண்ணி பார்க்குறேன். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் அவருக்கு பிரியமானவனாய் இல்லாத காலகட்டத்திலே, அவர் மனதை நோக பண்ணி இருந்த காலகட்டத்திலே ஏன் மேலே பிரியம் உண்டாயிடுச்சே. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் துள்ளுகிறது, இதயம் நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை துதிப்பாடுகிறது. அன்பானவர்களே, மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிற்று. எத்தனை விதமாக மனிதன் பாவம் செய்த பொழுதும் அந்த மனிதனை மீட்டெடுக்க வேண்டும், விட்டுடக்கூடாது. ஒரு பெற்றோர் தன் பிள்ளை எவ்வளவுதான் அவன் அரக்கத்தனமாக வாழ்ந்தாலும், என் பிள்ளை காப்பாத்திருங்க என்றுதான் கல் நெஞ்சம் கொண்ட ஒரு நிலையில் அவன் இருந்தாலும், மகன் வாழ்ந்தாலும், மக வாழ்ந்தாலும் பெற்றோருடைய உள்ளம் இறங்குகிறது. அதுதான் இங்கே இயேசு பிறந்தவுடனே நடந்தது. மனுஷர் மேல் பிரியம், இந்த ராஜஞ்சான் மேல் அவருக்கு பிரியம். அதனால தான் இயேசு மேன்மையை துறந்து தாழ்மையை அணிந்து இந்த பூலோகத்தில் ஒரு சாதாரணமான நபராக அவதரித்தார். தாழ்மையின் சொருபி. அவர் பிறந்த பொழுது சத்திரத்தில் இடமில்லையா, ஆனால் சரித்திரத்தில் இன்று இடம் பிடிச்சிட்டாரே. எங்கேயும் அவருக்கு இடம் கிடைக்கல. வேதம் சொல்கிறது, அம்மையார் மரியம்மா பிள்ளையை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே தொழுவத்தில் கிடத்தினார்கள். மாட்டுத் தொழுவம். நான் கூட அங்கே போய் பார்த்தேன். உன்னத தேவன், சர்வ வல்லமை உள்ள, சர்வ வியாபியான, சர்வ சக்தி கொண்ட தேவாதி தேவனுடைய ஏக புதல்வன் எந்த நிலையில் இருக்கார் பாருங்க. உங்களுக்காக, எனக்காக மறைந்த அண்ணன் ஜீவானந்தம் இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு முறை ஒரு
மொழி இரவு ஜெபத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். அது என் மனதில் பளிச்சென இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிலிட்ரி மேன், அவருடைய பூட்ஸ் காலோடு கூட அவர் போயிட்டுருக்கும்போது சாறை சாறையாக எறும்பு போயிட்டுருக்கு. அந்த எறும்பை பார்த்த உடனே மிதித்து விடக்கூடாது. அந்த ஒரு பூட்ஸ் காலில் மேய்ச்சா எத்தனை எறும்புகள், நூற்றுக்கணக்கான எறும்புகள், குட்டி குட்டி தானே, செத்துருமே. அதனால் இவர் காலை அந்த பூட்ஸோடு மெல்லமாக தூக்கி, அந்த எறும்பு சாறையாய் போகுதே, அதுக்கு மேலே அப்படி தூக்கும்போது அதெல்லாம் அப்படி சலனம் அடைஞ்சிடுச்சு. ஐயோ, நான் உங்களை மிதிக்க போகிறதில்ல, நீங்கள் மிதிப்பட்டு செத்துடக்கூடாதுன்னு தான் காலை தூக்கி வைக்கிறேன். அதுங்களுக்கு அது புரியல. அப்போ அந்த மிலிட்ரி மேன் இறைவனிடம் இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணினாராம். தெய்வமே, கடவுளே, எனக்கு ஒரு வரம் தா. இந்த எறும்பு மாதிரி என்ன ஒரு நொடி மாற்றிடும். அந்த எறும்புகளிடம் போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், நான் உன்னை மிதிக்க மாட்டேன்ப்பா, பயப்படாதீங்க, நான் உங்களை தாண்டி தான் போகிறேன், ஏன் சலனம் அடைகிறீர்கள், அஞ்சாதிருங்கள் என்று சொல்லிட்டு வந்துடுறேன் சுவாமி, அந்த வரம் தார். இதே தான் அருள்நாதர் இயேசு பண்ணினாராம். கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தர் 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 அல்லேலூயா ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் அந்த புனிதமான இடத்திலிருந்து இந்த பூமிக்கு அவர் வருவதற்கு நான் என்ன தவம் செய்தேன்? இந்த உலக மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர் நம்மை போல இந்த பூமிக்கு வந்தார். நம் மேல் அவர் வைத்த பிரியம்தான். எதையும் செய்ய அவர் தன்னை அர்ப்பணித்தார். நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். பாவிகளாய் இருக்கையில் நமக்காக அவர் மரிக்க துணிந்தது நம்மேல் கொண்ட அன்பல்லவா? அதுதான் அந்த பரம சேனையின் திரள் ஒன்றாய் சேர்ந்து மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்னை நேசிக்க ஒருவர் உண்டு, எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை தள்ளினாலும், யாருக்கு நான் பிரியமில்லாமல் போனாலும், பிரியமாய் இருந்தாலும், அவருக்கு நான் பிரியமானவன், எனக்கு அவர் பிரியம். அதனால தான் உன்னத பாட்டிலே சூலமித்தியாலை குறித்து எழுதும் பொழுது, என் பிரியமே, என் ரூபவதி, என்ன அழகாக அழைக்கிறார் பாருங்க, என் பிரியம் பாணி. அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். பிரியமானவனே என்று ஆண்டவரே அழைத்தார். அதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். இங்கே நான் அவருக்கு பிரியம், அவர் எனக்கு பிரியம். நான் பிரியமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை பிரியப்படுத்த, என் மேல் அவ்வளவு பிரியம் கொண்டிருக்காரே, அவரை நான் பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் மனுஷர் மேல் அவருக்கு பிரியம் உண்டாக நாம் அவருடையவர்களாக மாறணும், அவரோடு சஞ்சரிக்கணும், அவருக்கு பிரியம் உண்டாக பேசணும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வாக்கியத்தில் ஞானி எழுதுகிறத கேட்போமா? Book of Proverbs chapter 15 and the verse 8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். நான் அவருக்கு பிரியமாக இருக்க என்ன செய்யணும்? முதலாவது நான் செம்மையானவனாய் மாறணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நான் வாழும் பொழுது எனக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, நீதிமான். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், செம்மையானவன். அவரா ரொம்ப நல்லவருங்க. He is a very good man. He is a faithful man. அப்படிப்பட்ட மனிதர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் செம்மையானவர் என்ற பட்டியலில் வந்துடுறார். யாரெல்லாம் செம்மையானவர்கள் என்று ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அதில் அவர்கள் வந்துடுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணால் அவருக்கு ரொம்ப பிரியமா.
ஏங்க அப்போ நாங்கள் பண்ணால் கேட்க மாட்டாரா? பாவிகளை அவர் நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க. கட்டாயம் கேட்பாருங்க, இல்லைன்னா சொல்ல. இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் அவருக்குரியவர்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது தான். அவரன்றி உலகங்கள் உருவாகவில்லை, அவரன்றி இரட்சகர் ஏதும் இல்லை. அவர்தான் எல்லாவற்றுக்கெல்லாம். ஆனால் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது என்னன்னா செம்மையான கூட்டம், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற கூட்டம், அவர் சொல்றதை தவிர வேறு ஒன்றும் செய்யாத கூட்டம். உயிரே போனாலும் சரி அவர்தான். தானியேல் கர்த்தருக்கு அப்படிதான் ரொம்ப பிரியம். அங்கே தானியேலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சிடணும்னு எல்லாரும் கங்கணம் பூண்ட போது ஒரே ஒரு குற்றம், கடவுளை ஒரு 3 வேலையும் தொழுது கொள்கிறார். உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினா அவங்க சிங்க கபியில் போடணும். அட போங்கடா, சிங்கம் அது, புலியாது, கரடி அது, எங்கே வேணா என்ன போடுங்க, என் தேவன் யார் என்று நான் அறிவேன், நான் யார் என்பதை அவர் அறிவார். பலகணிகள் திறந்திருக்க, ஜன்னல்லாம் திறந்திருக்க, வழக்கம் போல 3 வேளையும் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணின இந்த செம்மையான மனிதனின் ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். எல்லாம் போய் சொல்கிறானுங்க, ராஜாவே ராஜாவே, நீங்கள் முத்திரை போட்டிங்களே உங்கள் மோதிரத்தில், இந்த மாதிரி வேறு யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இங்கே மனுஷன் ஜன்னலை திறந்து வச்சுட்டு 3 வழியும் அப்படியே பலகணிகள் திறந்திருக்க அவங்க ஆண்டவரை நோக்கி வேண்டிகிட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன மாதிரி சிங்க கபியில் போடணும். ராஜாவுக்கே துக்கமாயிடுது. ஆனாலும் சிங்கங்களின் கபியில் போடுறாங்க. சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. காரணம், செம்மையானவர் உள்ளே இருக்காரு. தானியேல் செம்மையான, தானியேலை பற்றி சொல்லும் பொழுது நீ மிகவும் பிரியமானவன். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அப்படி வாசிக்கிறோம். மிகவும் பிரியமானவன். அவருடைய ஜெபம் கேட்கப்படுது. ஒரு சிங்கமும் அங்கே அசிங்கமான காரியம் செய்யவில்லை. எல்லாம் அமைதியாக அதுவும் படுத்துட்டு இருக்கு. பசி ஒரு பக்கம், ஆனாலும் உள்ளே ஒரு தெய்வ மனிதன் வந்துட்டார். என்ன சந்தோஷம்! சில சமயங்களிலே சில தெய்வ மனிதர்கள் திருச்சபைக்கு வரும்பொழுது அந்த தெய்வீக பிரசனம் கமழும். ஆஹா, கொஞ்ச நேரம் தான் அவர் இருந்தார், என்ன இன்பம், என்ன சந்தோஷம், மனசில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதுபோல் ஒரு ஜெபிக்கிற செம்மையான மனிதன் நம்ம குகையில் வந்திருக்காரே, அந்த சிங்கங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். தானியேலை பார்த்து பார்த்து பூரித்திருக்கும். ஆஹா, தேவ மனுஷன். நமக்கு தான் தெரியாது. விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்காக ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். எங்கள் மத்தியில் டாக்டர் ராஜ்குமாரி சுந்தரம்மா அதுக்கு தெய்வ செய்தி கொடுக்க அவங்கள அழைச்சோம். ரொம்ப அருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காரியம் சொன்னாங்க. அவங்க 4 வயது இருக்கும் பொழுது தகப்பனாரை இழந்து விட்டதில் இவர்கள் தாயார் ஒரு டீச்சர், அவங்க தான் இந்த பிள்ளைகளை காப்பாற்றணும். டாக்டர் ராஜ்குமாரி குழந்தையாக இருந்த பொழுது அவர்களை பாதுகாத்துக்கொள்ள யாரும் இல்லை, பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அம்மா கட்டாயம் வேலைக்கு போகணும், மற்ற பிள்ளைகள் ஸ்கூல் போகணும். அப்போது டாக்டர் ராஜ்குமாருடைய தாயார் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு நாயை டாக்டர் ராஜ்குமாரி இந்த குழந்தைக்கு பக்கத்தில் விட்டுட்டு, ஆண்டவரே என் பிள்ளைய நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மா போன உடனே இந்த குழந்தைக்கு ஒரே துக்கம், அழுக 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 அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த நாய் ஓடி வந்தது. டாக்டர் ராஜ்குமாரிக்கு அந்த குழந்தை மேல் தாவி கன்னத்தை தன் நாக்கினாலே தடவி கொடுத்தது. மாறி மாறி தடவி கொடுத்து அழாதே அழாதேன்னு சொல்வது போல அவ்வளவு இதமாக இருந்தது. ஒரு நாய் தான். அந்த நாயின் வடிவில் ஒருவேளை ஆண்டவன் எனக்கு ஆறுதலாக இருந்தாரோ. அன்னைக்கு இந்த செம்மையான மனுஷன் சிங்க கொபியில் இருந்தப்போ
அந்த சிங்கங்கள்லாம் இந்த தெய்வ மனிதனுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு இருந்தால் சிங்கம் இருக்கட்டும், புலி இருக்கட்டும், கரடி இருக்கட்டும், யானை இருக்கட்டும், ஏது வேணா இருக்கட்டும், பாம்பே இருக்கட்டும், ஒன்று சேதப்படுது. செம்மையானவர்களின் ஜெபம் பிரியம். ரெண்டாவது, யார் கர்த்தருக்கு பிரியம்? எபிரேயர் புஸ்தகம் 13:16 இப்படி வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பலிகளில் நிறைய பலி இருக்கு, நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலியிட வேண்டும். ஒருவர் இப்படி செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா அதுக்கு பிராயச்சித்தமாக பலியிடணும். அந்த பலிகள்லாம் இருக்கும்போது இங்கே ஒரு பலியை பற்றி சொல்கிறார் எபிரேயருக்கு ஆக்கியோன். நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இயேசு எங்க இந்த பூமியில் அவதரித்தார்? அப்போஸ்தலர் 10:38 உங்களுக்கு தெரியுமே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பி இருந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததே நன்மை செய்ய. நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவங்கள பற்றி ஒரு கரிசனை செயல் பண்ணிங்கனாலே பாக்கியவான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதனால தான் எங்கள் திருச்சபையிலே முதல் விதவைகளை விசாரிச்சிடுவோம். அவங்களுக்கு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை மகிழ பண்ணிட்டு அடுத்து பார்வையற்றவர்களை அவர்களை கனப்படுத்திடுவோம். அப்புறம்தான் மற்றவங்கெல்லாம். நன்மை செய்யும்படிக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய மறக்காதே, விட்டுறாதே. நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். இந்த பூமியிலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா திக்கற்றவர்கள். அதுதான் அவர் சொல்கிறார், தானம் தர்மம் பண்ணுங்க, இதுதான் நல்ல பலி, இதில் கர்த்தருக்கு பிரியம். அப்படி நாம் செய்யும் பொழுது தேவ தூதர்களையும் நாம் உபசரிச்சிடுவோமா. அதனால தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன். ஏழை சிரிச்சா கடவுளை பார்த்த மாதிரின்றார். அதனால தான் முன்னாள் முதலமைச்சர் கு காமராஜர் ஐயா படிக்கும் பிள்ளைகளுக்கு மதிய உணவை கொடுத்தார். இப்பொழுது இருக்கிறவர்களும் நல்லது செய்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. நன்மை செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும். இது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு பலியாக இருக்கிறது. சாக்ரிஃபிஷியல் திங்ஸ். அப்படி செய்கிறவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இயேசு தன்னையே நமக்காக கொடுத்து இந்த பூமியில் அவர் வந்த பொழுது பலியாக மாறினார். பலியாக, காணிக்கையாக நம்மை நாம் படைக்கணும். ஏழைக்கு இறங்கணும். இந்த பண்டிகையின் நாட்கள், இன்னும் ஒரு சில நாட்களில் கிறிஸ்மஸ் வரப்போகுது. நிறைய இடங்களில் நல்லது செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் செய்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஊழியர்களுக்காக துணிமணி வாங்க வேண்டும் என்று குடும்பமாக ஒரு அறிமுகமான ஒரு கடைக்கு போனோம். அந்த கடைக்கார ஒரு நல்ல விசுவாசி. அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அண்ணே, 2 நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சுண்ணே, நான் அப்படியே ஆடி போயிட்டேனே. நம்மளும் இருக்கிறோமே. என்னப்பா சொல்லு, என்ன நடந்துச்சு? அண்ணே, ஒரு ஆங்கிலோ இண்டியன் வயசான அம்மா வந்தாங்கண்ணே. 2 பேல், அதாவது 200 புடவை வாங்கினாங்க. நான் அதை பேக் பண்ண போனேன். பேக் பண்ண, அப்படியே கொடு. இல்லையம்மா, நீங்கள் எடுத்துகிட்டு போன, அது பரவாயில்ல. ஒரு ஆட்டோவை பிடிச்சு கொடுக்க சொன்னாங்க. அந்த வயசான அம்மா ஆங்கிலோ இண்டியன் ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த 2 பேல் 200 புடவையும் முன்னால் அடிக்கிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா, ஆட்டோவை ஓட்டுநர் எடுத்த உடனே கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே நின்றுட்டு இருந்த ஏழை மக்களெல்லாம் பார்த்தாங்க. சாதாரண மக்கள் கூப்பிட்டு, இந்தாங்க என்னம்மா செய்கிறீங்க? ஆமாப்பா, அவங்களுக்கு கொடுக்கத்தான் நான் அது பார்சல் பண்ணாதேன்னு சொன்னேன். எப்படிம்மா? வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுடுவேன். ஆண்டவனுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும். அதை தான் அவர் சொல்கிறார்.
நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ண மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். டூ சம்திங் ஃபார் த நீடி பீப்பிள். பரலோகத்துக்கு நாம் போகும்போது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தேன். நான் நிர்வாணமாக இருந்தேன், எனக்கு துணிமணிகள் கொடுத்தேன். நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தேன். எப்போ ஆண்டவரே? இந்த சிறியர்கள் தான்பா, இவங்களுக்கு நீ செஞ்சது தான். அன்பர்களே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்பட இந்த காலகட்டங்களிலும் எப்பொழுது சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நன்மை செய்யுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். 3வது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயமும் செய்கிறவர்களை கர்த்தர் பார்த்து எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்றார். நீதி அரசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களிலே அவர்கள் வழங்கும் நீதியானது பொய்ப்பித்து விடுகிறது. அநீதியான ஒரு நியாயாதிபதி இருந்தான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருள்நாதர் இயேசு அதை கோட் பண்ணுறார். அந்த அநீதியான நியாயாதிபதியிடத்தில் ஒரு விதவையானவள் அடிக்கடி போய் அலட்டி கொண்டிருந்தால் தொல்லை தாங்காமல் கடைசியில் நியாயம் விசாரிச்சுட்டாருன்னா அந்த பகுதி முடியும். நீதியும் நியாயமும் இப்பொழுது அது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அன்பர்களே, தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் சொந்தங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீதி இருக்கட்டும். நியாயமாக கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சால் அவர் உங்கள் மேலே பிரியப்படுவார். நீதி, இதுதான் நீதி, இதுதான் நியாயம். அநியாயமாக யாரிடத்தில் ஏதாகிலும் நான் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்பி தருகிறேன். நீதிமானாய் மாறிட்டார் அவர். இயேசு அந்த வீட்டுக்கு வந்துட்டார்ல. இயேசுவின் திருமுகத்தை கண்ட மாத்திரத்தில் அவருடைய மனம் மலர்ச்சி அடைகிறது, எழுச்சி அடைகிறது. ஐயோ, நான் யாருக்குன்னா அநியாயமாக வாங்கிட்டேனா, இப்போ போய் நான் எல்லாருக்கும் நீதி செஞ்சுடுறேன், நியாயமாக நான் செய்ய வேண்டியது செஞ்சு விடுறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீதியும் நியாயமும் இல்லை என்றால் பரலோகத்தில் இடம் இல்லை. ஆகவேதான் எப்பொழுதும் பிறர் சொத்தை அபகரிக்க எண்ணாதீர்கள். பார்வையற்றவர்களுக்கு முன் தடுக்கலை போடாதிருங்கள். உங்களுக்கு இல்லாத ஒன்றை உங்களுக்கு உரியதாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக 10 கற்பனைகளிலே ஒன்றில்லவா? பல காரியங்கள் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது எது நீதியோ எது நியாயமோ அதை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பேரில் பிரியப்படுகிறார். சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்மால் செய்ய முடிவதில்லை. செய்தால் விமோச்சனம் அல்லது வழிபிறக்கம், செய்யவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் திண்டாட்டம் வரும். ஆனால் அன்றையும் சரி இன்றையும் சரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்கள் நியாயம் எதுவோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நியாயம் செய்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த பூமியில் நல்ல பெயர் இல்லை என்றாலும் பரலோகத்தில் நற்பெயர் உண்டு. அதை தான் பார்க்கிறோம். நீதியும் நியாயமாய் செய்கிறவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு பிரியம். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கட்டும். 4வதாக ரோமர் 14ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வாக்கியம். ரீட் வித் மீ டு ரோமன் சாப்டர் 14 and verse 18. அது என்ன சொல்றது? இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியன். அதனால தான் எப்பொழுதும் சொல்லுவோம், எங்கள் திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் படிங்க, தொழில் செய்கிறவங்க தொழில் நல்லா செய்யுங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களை வாழ வைத்த தெய்வம், உங்களுக்காக தன்னுயிர் கொடுத்த தெய்வம், நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு சிலுவையில் தொங்கிய தெய்வம் இயேசுவுக்கு எதையாகிலும் செய்யுங்க.
காலம் சென்ற அங்கிள் விக்டர் சுவாமிதாஸ் ஒரு படித்த ஊழியராக இருந்துதான் அவர் உலகை விட்டு கடந்து போனார். ஆரம்ப காலத்தில் நான் ரொம்ப குட்டி பையன், அக்கார்டியன் ஒன்று வச்சிருப்பார். அந்த அக்கார்டியனை வாசித்துக்கிட்டு பாடுவார், இயேசுவின் அன்பை சொல்வார். ஆனால் சதர்ன் ரயில்வேல அவர் வேலை பார்க்குறார். தனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ உடனே அக்கார்டியன் எடுத்துக்கிட்டு ஜனங்க கூடுற இடத்துல போய் நின்றுட்டு, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, இந்த பாட்டு பாடுவார். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மரத்து மீது பறவைகள் கூவுகின்றன, வானதூத சேனைகள் பாடுகின்றன, வண்ண மலர்கள் வாசனை வீசுகின்றது, ஓ தம்பியே தங்கையே நீயும் பாடலாம் அப்படின்னு பாடுவார் பாருங்க. சமயம் கிடைச்சாலும் கிடையாவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. பவுல் அப்படி தானே எழுதுறார். டாக்டர் மைக்கேல் என்ற ஒரு அற்புதமான மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர் இருந்தார். மூர் மார்க்கெட் என்ற பகுதி அந்த காலத்தில் சென்னையில் இருந்தது. இப்போது அது பிரதானமான ரயில்வே நிலையமாய் மாறிவிட்டது. அங்கே கடைகள், மக்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார். முழங்கால் படியிட்டு முழங்கால் போட்டு அந்த தெருவிலே இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்வார் பாருங்க. அவரிடத்தில் வருகிற அத்தனை நோயாளிகளுக்கும் மாத்திரை மருந்து எழுதுறதுக்கு முன்னால் வசனத்தை எழுதி தள்ளுவார். அப்படிப்பட்ட ஊழியர்கள் மேல் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமலா போகும். அதனால தான் சொல்கிறோம், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யணுன்னு என்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுங்க சாரா ராஜன் மாதிரி நான் சொல்ல வரல. அதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் சொல்கிற வரைக்கும் செய்யுங்க. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவருடைய வாழ்க்கையிலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சர்க்கிள் டாப் 4 மாநிலத்திற்கு பெரிய அதிகாரியாக இருந்தார். வேலை நேரம் போக மீதி நேரம் எல்லாம் சுவிசேஷ ஊழியம் செஞ்சார். அதுபோல் நிறைய பேர், சாத ஐயா கூட அப்படிதான் கர்த்தருக்கு என்று எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அது ஒரு சிலருக்கு ஒரு சில அழைப்புகள். ஆனால் உங்களுக்கு, நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பு நேரம் போக, தொழில் செய்கிறவளாக இருந்தால் தொழில் நேரம் போக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்களேன். நான் ஸ்கூல் போகிற காலத்தில் நான் 12வது வயதில் ஞானஸ்தானம் எடுத்தவன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன். ஸ்கூல் போகும்போதே என்னுடைய பேக் ஃபுல்லாக ட்ராக்ஸுகளை வச்சு கொண்டிருப்பேன். விசுவாச பிரதி கழகத்தினுடைய ட்ராக்ஸ் வரும்போது எல்லாருக்கும் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ நான் இருந்த பகுதி ஒரு வீடு விட்டதில்லை, எல்லாருக்கும். அதிகாலையில் எழுந்து மெகாஃபோன் எடுத்துக்கிட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர், இதெல்லாம் சொல்லுவேன். தெரு தெருவா 15 வயசில் ஒரு மூலையிலும் போய் நின்றுக்கிட்டு இயேசு நல்லவர்னு சொல்லி கத்துவேன். வயது முதிர்ந்தவர்கள் சத்தமாக பேச முடியாது, அவங்க மெல்லமாக சொல்கிறத எடுத்து சவுண்டு பாக்ஸ் மாதிரி அடிப்பேன். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாதான் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். என்னுடைய ஆயுசு நாட்களில் 58 வருடங்களாக இந்த இயேசுவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் திருப்தி ஆகலை. இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளவு அதிகமாக அவருக்கு ஊழியம் செய்கிறோமோ அவ்வளவு அவருக்கு பிரியமாக இருப்போம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியன். மனுஷன் மேல் பிரியம் உண்டாக செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியம். தானம் தர்மம் நன்மை செய்கிறவர்கள் அவருக்கு ரொம்ப பிரியம். நீதி நியாயம் செய்கிறவர்கள் அவருக்கு ரொம்ப பிரியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவருக்கு ரொம்ப பிரியம். மனுஷர் மேல் பிரியம். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, 2000 ஆண்டுகளுக்கு மேல் எங்கள் மேல் அன்பு வைத்து பிரியம் கொண்டு
பூமிக்கு வந்த தெய்வமே, இப்பொழுதும் எங்கள் மேல் நீர் வைத்த பிரியத்தினாலே இப்படி ஒரு வாய்ப்பை தந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வைத்தீர். ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள் இன்று இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது என் தேவன் வருவீராக. இயேசுவே நீர் ஒவ்வொரு பிள்ளையையும் உம் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வீராக. உம் இரத்தத்தால் கழுவுவீராக. உமக்கு உரியவர்களாய் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போவதற்கு உமக்கு நன்றி. இந்த பண்டிகை நாட்கள், இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நாங்கள் பிறரை நேசிக்கிறதற்கு அடையாளமாக எங்களால் ஆன உதவிகளை செய்யட்டும். திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், பார்வையற்றவர்கள், பல விதங்களில் பாடுபடுவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக நன்மை செய்ய, தானம் தர்மம் பண்ண உமது அடியார்களுக்கு அருள் தாரும். உலகமெங்கும் இருக்கிற எல்லா தெய்வ மனிதர்கள், பரிசுத்தவான்களை நினைக்கிறேன். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் மேல் நீர் வைத்த அன்புக்கு நன்றி. தொடர்ந்து அவரை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபையாரை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஆசீர்வதியும் அப்பா. இந்திய தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதல்வர்கள், தமிழ்நாட்டின் முதல்வர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை இரவும் பகலும் பாதுகாக்கிற தரைப்படை, வான்படை, கப்பற்படையினரை ஆசீர்வதியும். எங்கள் தேசம் சுபிட்சமாயிருக்க ஜெபிக்கிறவர்களை எழுப்பும். துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர்கள், ஆசிரியர் பெருந்தகைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் சரீரத்தில் வியாதியோடு படுத்திருக்கிறவர்கள், ஐயோ எனக்கு ஏதாகிலும் நன்மை பிறக்காதா, எனக்கு இயேசு சுவாமியா நன்மை செய்ய மாட்டார், தொட்டு சுகமாக்கும் அப்பா, அந்த பொல்லாத நோய் அவர்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா, ஓர் அதிசயம் நடப்பித்தரலும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவார்களாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவர்கள் வாழ அருள் தருவீராக. ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் என் ஆண்டவன் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு கர்த்தருக்கு சித்தமானால் அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்கான செய்திகள் ஒளிபரப்பாகும் பாருங்கள். இந்த செய்தியை நான் தவறிவிட்டேன், இந்த ஆராதனையை விட்டுட்டேனே என்று எண்ணுவீர்களே, ஆனால் பரவாயில்லை. தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற எங்களது யூடியூப் சேனல் பாருங்கள், அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். இந்த ஆராதனையை பற்றிய உங்கள் கருத்துக்களை எமக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. I wish you all a Merry Christmas and a blessed New Year. God bless you.